என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மாயரிசி அஸ்ட்ரோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த ஜோதிட பெருமக்களை, நம்ம இன்றைக்கி பார்க்குற தலைப்பு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, மரபணு ஜோதிடம், டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். மரபணு ஜோதிடம் என்றால் என்ன? ஒரு ஜோதிடத்தில் நம்ம பாரம்பரியம், மரபு ஜோதிடம் அப்படின்லாம் பார்க்குறோம். இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிங்கிறது 27 நட்சத்திரத்திற்கும் அதனுடைய மரபணு தொடர்பு இருக்கிறது. 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய மரபணுக்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பெர்த் ஸ்டார் இருக்குது, அதனுடைய தொடர்புடைய நட்சத்திரங்கள் உள்ளன. அப்படி பார்க்கும்போது இந்த 27 நட்சத்திரம் என்னென்ன தன்மைகளை கொண்டுள்ளது, அதற்குள்ளே என்ன மரபணு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம அதை பேசணும். அதாவது 12 பாவங்களும் 12 பாவங்கள், 12 பாவத்தின் அதிபதிகள், 12 பாவம் ஆரம்ப முனை நட்சத்திரம். இது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஆரம்ப முனை நட்சத்திரம் ஹஸ்பல் ஸ்டார் லார்ட் ஆஃப் த பாவாஸ். அந்த பாவத்தினுடைய ஆரம்ப முனை நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த பாவம் தொடங்குகிறது? இப்போ 1ஆம் பாவம் பரணி நட்சத்திரத்தில் தொடங்கினால் 1ஆம் பாவம் பரணி நட்சத்திரத்தின் 2வது பாதத்தில் தொடங்குதுன்னு வச்சுக்கிடுவோம். 2வது பாதத்தில் தொடங்குனா முன்னாடி 5 பாதம் போயிடுச்சு. 5 பாதம், மகம் 4, பரணி 1, 5 பாதங்கள் போய்விட்டன. அப்போ 6வது பாதத்தில் தான் லக்ன புள்ளி ஆரம்பமாகிறது. அப்போ பரணி தான் அந்த 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற நட்சத்திரமாக இருக்குது. நட்சத்திரம் என்பதுதான் வலிமையானவை, ஆற்றல் மிக்கவை அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போ இந்த லக்னப்புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுகுது அப்படின்னு பார்த்து, அந்த நட்சத்திரம் எந்த மரபணு தொடர்புடையவராக இருக்கிறது, எந்த மரபை சார்ந்தது, சூரியனுடைய மரபை சார்ந்ததா, சந்திரனுடைய மரபை சார்ந்ததா, செவ்வாயினுடைய மரபை சார்ந்ததா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரமும் வலிமையான மரபணு கனெக்டிவிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அந்த ரெஜிஸ்டரி இருக்குது. அப்போ அஸ்வினி அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா சூரியனுடைய டிஎன்ஏ இருக்குது. அஸ்வினியில் சூரியனுடைய டிஎன்ஏ இருக்குது, ஆயிலியத்தில் சூரியனுடைய டிஎன்ஏ இருக்கிறது, அனுசத்தில் சூரியனுடைய டிஎன்ஏ இருக்கிறது, பூரட்டாதிலையும் டிஎன்ஏ அந்த சூரியனுடைய டிஎன்ஏ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பிறப்பானது நாம் மற்ற அல்ல, நம் தாய் தந்தையினுடைய டிஎன்ஏயும் அவர்களுடைய 2 பேர்களுடைய தாய் தந்தையருடைய டிஎன்ஏயினுடைய தான் நம்முடைய பிறப்பு. அப்போ டிஎன்ஏ கனெக்டிவிட்டிங்கிற இந்த ரெஜிஸ்ட்ரியை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். அப்போ நம்ம இதை படிக்கணும். இதை எப்படி படிக்க போகிறோம்னா, 27 நட்சத்திரத்துக்கு என்ன டிஎன்ஏ இருக்குது, 9 கிரகங்களுக்கு என்ன டிஎன்ஏ இருக்குது, 9 கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் உருவாகி இருக்கிறது, 12 ராசி கட்டத்தில் என்ன மரபணு தொடர்பு இருக்குது, 12 பாவத்திற்கு என்ன மரபணு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துவிட்டு, சூரியனுடைய மரபணு தொடர்பு பெற்றுவிட்டால் அதனுடைய பலன் என்ன, சூரியனுடைய அந்த மரபணு தன்மை எப்படி இயங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவனுக்கு சூரியனுடைய மரபணு தொடர்புடைய பிறப்பில் பிறந்து விட்டான் என்றால் சூரியன் அதீத சக்தியை வெளிப்படுத்துகிறது. சூரியனுடைய அத்தனை இயல்புகளும் இவன் வாழ்க்கையில் சம்பவங்களாக நிகழப்போகிறது. அதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். சூரியனுடைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. எனவே இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெளிவாக பாடமாக 32 வகுப்புகள் நடத்தப் போகிறோம். 32 கிளாஸஸ், ஒரு மாதத்திற்கு 16 வகுப்புகள்.
அதாவது வகுப்பானது நவம்பர் மாதம் தொடங்கப்படுது. 2 மாதம் வகுப்பு நடைபெறும். இந்த 2 மாதத்துக்குள் நீங்கள் மரபணு ஜோதிடராக மாறிவிடலாம். பாரம்பரிய ஜோதிடராக இருப்பவர்கள் மரபணு ஜோதிடராக மாறிவிடலாம். அதற்கு 100% மேலே நம்ம கேரண்டி கொடுக்கலாம். நீங்கள் அதற்கு பயிற்சிகள் 32 வகுப்புகள் நடத்தப்படும். ஒரு மாதத்துக்கு 16 வகுப்பு. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஒரு வாரத்திற்கு 4 வகுப்புகள் நடைபெறும். 4 16 வகுப்புகள் நடைபெறும். இந்த 2 மாத காலத்திற்கு நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். இந்த 2 மாத பயிற்சியில் உங்களுக்கு ஒரு மருத்துவ அனைத்து குறிப்புகளும் மரபு குறிப்புகளும் வழங்கப்படும். எப்படி ஜாதகத்தை பார்க்குறது, அதுக்கு எப்படி பலன் எடுப்பது, என்ன டிஎன்ஏ கனெக்டிவிட்டியோடு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத இது கற்பிக்க போகிறோம். இதற்கான பயிற்சி கட்டணம் 5000 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 2500 ரூபாய். நீங்கள் 2 தவணையில் செலுத்தி நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இதற்கு முன்பதிவு அவசியம். அந்த முன்பதிவை இது எங்களுக்கு இதில் எங்களுடைய மாயரி சாஸ்ட்ரோ அகாடமியில் தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், முன்பதிவு செய்து கொள்ளலாம். அந்த விஷயத்தை இது மீண்டும் சொல்கிறோம். இதை நன்கு பாருங்கள். அதற்குடைய விளக்கங்களை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ 1வது, ஒருவருடைய 7ஆம் பாவத்தினுடைய ஆரம்பமுனை நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஆரம்பமுனை நட்சத்திரம் என்ன டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்கோ, அந்த டிஎன்ஏ மரபணு தொடர்பு இருக்கோ, அது சம்பந்தமானதான் இவருக்கு வரனாக வரும். அதுதான் இவருடைய வாழ்க்கை துணையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அப்போ 7ஆம் பாவத்தை வைத்து வாழ்க்கை துணையை தீர்மானம் செய்யலாம். 10ஆம் பாவத்தை வைத்து தொழிலை தீர்மானம் செய்யலாம். 6ஆம் பாவத்தை வைத்து வேலையை தீர்மானம் செய்யலாம். இப்படி ஒவ்வொன்றையும் தீர்மானம் செய்வதற்கான விஷயங்களை இந்த மரபணு தொடர்பில் இருக்கிறது. இதில் அற்புதமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாங்கள் பயிற்சியை வழங்க இருக்கிறோம். அதனால் எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.